மக்களே இந்த வீடியோல என்னோட 10th மார்க் அண்ட் 12th மார்க் அண்ட் நான் காலேஜில் எடுத்த மார்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்ல போகிறேன். நான் எத்தனை சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிருக்கேன், அது வந்து எத்தனை தடவை எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். அண்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை டீச்சர்ஸாக யாராக இருந்தாலுமே உங்களோட சைல்டுக்கு நீங்கள் இந்த நான் சொல்ல போகிற விஷயத்த வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களோட லைஃப் வந்து இனிமேல் பெட்டர் ஆகும். ஸோ இந்த வீடியோ தயவு செஞ்சு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சொல்லட்டுமா? ஹலோ மக்களே, அருண் கார்த்திக் ஹியர். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜெனி ஹேக்ஸ் தான். ஸோ தேங்க்ஸ் ஜெனி இந்த வீடியோ இன்ஸ்பிரேஷனுக்கு. ஏன்னா அவங்க வீடியோஸ் பார்க்கும்போது தான் எனக்கு இந்த ஐடியாவே வந்து வந்துச்சு. நம்மலாம் வந்து கிரெடிட்ஸ் கொடுத்துருவோம் மக்களே, இல்லை யாராக இருந்தாலும் கிரெடிட்ஸ் கொடுத்துருவோம். நீங்கள் யூஸ்வலாக நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் மேஜிக் இந்த மாதிரி எது பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவங்களோட சேனலை வச்சு தான் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டே பண்ணியிருப்பேன். ஸோ கிரெடிட்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஜெனியை பார்த்தா இன்ஸ்பிரேஷன். ஸோ ஓகே, இப்போ நான் 10th மார்க் வந்து சொல்கிறேன். 10th மார்க்கை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் குவார்டர்லி ஹாஃப் இயர்லி கரெக்டு தானே? ஸோ ஹாஃப் இயர்லி வரைக்குமே நான் வந்து 10th ஃபெயில் ஆகியிருந்தேன் மேக்ஸில். என்னோட டோட்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 250 தான் வந்து இருந்துச்சு. நான் படித்ததே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜான்வரி பிப்ரவரியில் மட்டும்தான் வந்து நான் அதிகமாக வந்து படிக்க ஆரம்பித்தது. ஸோ அப்படி ஜான்வரி பிப்ரவரியில் படித்து எவ்வளோ மார்க்ஸ் நான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தமிழில் நான் எடுத்த மார்க் வந்து 86. இங்கிலீஷில் நான் எடுத்த மார்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா 81. மேக்ஸில் நான் எடுத்த மார்க், அதாவது நான் எப்படி இந்த மேக்ஸை வந்து படித்தேன்னா, இந்த ஜான்வரி பிப்ரவரியில் எல்லா கொஸ்டின் பேப்பருமே இது வரைக்கும் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பரில் இருக்க சம்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது. அதாவது புக்கை மட்டுமே ஒவ்வொரு சாப்டராக வந்து படிக்காமல் இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற சம்ஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா புரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் அந்த 2 மாதத்தில் மேக்ஸில் படித்து நான் பப்ளிக் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வாங்கினேன் அப்படின்னா 86 மார்க். ஃபெயிலிருந்து 86 மார்க் வந்து பப்ளிக்கில் வாங்கியிருக்கேன். சயின்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 97. சோஷியல் சயின்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 96. ஸோ ஆக மொத்தம் 446 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 500 தான் வந்து நான் 10th வந்து வாங்கியிருக்கேன். வேணும்னா இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட போடுறேன் மக்களே, நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க இவெல்லாம் வந்து இந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பெருமைப்பட எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் தான் வந்து மெயின் சம்பவமே இருக்குது. என் 12th என்ன நினச்சி நான் வந்து சொல்கிறேன். அது உண்மையாகவே பயங்கரமான ஒரு சம்பவம் தான். ரியலாக மன உளைச்சலாக இருக்கும். இருங்க 12th மார்க் வந்து எடுத்துகிட்டு வரேன். 12th மார்க் வந்துருச்சு. ஸோ 12th நான் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து 600க்கு எழுதிட்டு இருக்கீங்க கரெக்டுங்களா? ஸோ நான் எழுதும்போது வந்து 1200 ஓகேங்களா? ஸோ 12th வந்து நான் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த குரூப் எடுத்திருந்தேன். ஸோ 12th வந்து நான் தமிழில் 200க்கு 163 ஓகேங்களா? இங்கிலீஷில் 200க்கு 161, ஃபிசிக்ஸில் 200க்கு 147, கெமிஸ்ட்ரியில் இதுதான் சம்பவமே 126, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 152, மேக்ஸில் 136. ஆக மொத்தம் என் டோட்டல் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கெமிஸ்ட்ரி இருக்குல்லங்க, கெமிஸ்ட்ரியில் வந்து 126 மார்க் வந்து எடுத்திருந்தேன் 200க்கு. சரிங்களா? ஸோ ஆக்சுவலி அதில் வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன், ஒரு 175 அபோவ் தான் வந்து வந்திருக்க வேண்டியது. ஆல்மோஸ்ட் ஒரு 50 மார்க்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து இப்படி போயிடுச்சு. எப்படி அந்த 50 மார்க்கு, ஸோ டோட்டலில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வரும்னு பார்த்துங்க. 50 மார்க் நான் எப்படி விட்டேன் அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ தான் குளிச்சுட்டு வந்த மக்கள் முடி வேறு சுத்தமாக நிற்க மாட்டேங்குது. சரி ஓகே, என்ன நடந்துச்சு, எப்படி அந்த 50 மார்க் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா, நான் எப்படி படித்தேன்னா, நான் படித்த மெத்தடே வந்து கம்ப்ளீட்டாக ராங்க. நான் வந்து புரிஞ்செல்லாம் படிக்கல, மக்கப் படித்தேன். இருக்கிறது எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ணுறது. ஸோ மனப்பாடம் பண்ணுறதுனால அது நான் படிக்கிற விஷயமே வந்து வேஸ்ட்டு தான். ஸோ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அப்போ வந்து எனக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடுச்சு. சரிங்களா? ரொம்ப ஃபீவர் இல்லை, ஓரளவுக்கு ஃபீவராக இருந்துச்சு. நைட்டு வந்து ரிவிஷன் பண்ணல. காலையில் கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சு கொஞ்சம் தான் ரிவிஷன் பண்ணேன். கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு மறுபடியும் பஸ்ஸில் போகும்போது எக்ஸாம் எழுத ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு போனேன். ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டு உட்காந்து காலையில் நல்லா தான் இருந்தேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே ஒரே சந்தோஷம், ஆஹா நம்ம படித்ததெல்லாம் வந்து வந்திருக்கு, சூப்பர், இதில் எப்படியாவது வந்து ஒரு 180க்கு மேலே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து படிச்சது தான் வந்துச்சு.
நான் படித்தது எல்லாமே மறந்துட்டேன். ஏன்னா ரிவிஷன் ஒழுங்காக பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி நான் மக்கப் தான் அடிச்சிருக்கேன், மனப்பாடம் தான் பண்ணியிருக்கேன், நான் புரிஞ்சு படிக்கல. ஸோ அப்போ ரிவிஷனுமே ஒழுங்காக பண்ணாதனால எனக்கு இங்கே மட்டும்தான் ஒரு சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே அலுமினியம்னு ஒரு வார்த்தை ஞாபகம் வந்துச்சுன்னா அடுத்த 2 லைனுக்கு அப்புறம் ஒரு அயன்னு ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அங்கே மட்டும்தான் ஒரு சில வார்த்தைகள் ஞாபகம் வருதே தவிர எனக்கு மொத்தமாக என்ன கான்செப்ட்னே எனக்கு வந்து தெரியல. சப்போஸ் அது என்ன கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கான்செப்ட் வச்சாது என்னால் வந்து எழுதியிருக்க முடியும். ஆனால் என்னன்னே தெரியாமல் நான் வெறும் மக்கப் படித்ததுனால அந்த 5 மார்க்ஸ் நான் படித்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வந்துருந்துச்சு. பட் ஆனால் எதுக்குமே நான் உருப்படியாக எழுத முடியாமல் அவ்வளோ மார்க்ஸை வந்து சும்மா அப்படியே வந்து இப்படி விட்டுட்டு வந்து வந்தேன். இதுக்கு நான் மட்டும்தான் காரணம். நான் புரிஞ்சு படிக்காம வெறும் மக்கப் மட்டுமே பண்ணேன். ஸோ நீங்களும் என்னைய மாதிரியே வந்து மக்கப் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து எந்த ஒரு வகையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பில் உதவியே பண்ணாது. இல்லை நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, என்ன இதுவாக இருந்தாலும் சரி, C++, ஜாவா, பைத்தான் எதுவாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க, மக்கப் படிக்காதீங்க என்னைய மாதிரி. ஸோ மக்கப் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் நிறையா மார்க்ஸில் வந்து விட வேண்டியதாக இருக்கும். மார்க் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் மார்க் வந்து முக்கியம் இல்லை தான். பட் ஆனால் நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிற எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்ன படிக்கணும்னு அது புரிஞ்சு படிங்க. ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக். இப்போ டோட்டலாக வந்து நான் 1200க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தேன்னா 885. அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 930, 940க்கு மேலே வந்திருக்க வேண்டியது. பட் ஆனால் 885. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட காலேஜ் வந்து சொல்கிறேன். காலேஜ் மார்க்ஸ் பாருங்கள், இதுதான் நான் வந்து 3 வருஷத்தில் படித்த சப்ஜெக்ட்ஸு. ஸோ காலேஜில் வந்து எனக்கு எத்தனை அரியர் நான் காலேஜில் வச்சுருந்தேன் அப்படின்னா ஒரு 10-12 இருக்குன்னு நினைப்பீங்க. பட் ஆனால் எனக்கு வந்து அரியரே எதுவுமே கிடையாது. ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸை வைக்காம 0 அரியர்ஸ் தான் வந்து லைஃப்பில் அரியர்ஸே வந்து வச்சதே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப படிக்கிற பையன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மக்களே. சிம்பிளாக சொல்ல போனால் சும்மா வந்து நாளைக்கு எக்ஸாம்னா எனக்கு உட்காந்து வந்து பார்த்தோன்னா என்னென்ன இருக்கோ அது சும்மா பார்ப்பேன். பார்த்துட்டு அது என்னென்ன ஒரு சில வேர்ட்ஸை வச்சு அப்படியே கதையாக எழுதி விடுவேன். 30-35 பக்கத்துக்கு எழுதி விடுவேன். எழுதி விட்டதுக்கப்புறம் இங்கே வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து காலேஜில் வந்து நான் பாஸ் பண்ணேன். ஸோ காலேஜில் வந்து என்னோட பர்சன்டேஜ் வந்து 66.76. CGPA குமுலேட்டிவ் கிராட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படின்னு என்னன்னே தெரியாது எனக்கு. ஸோ அது வந்து 7.10. ஸோ இதுதான் வந்து என்னோட காலேஜ் மார்க்ஸ். இதுவுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் இங்கே போடுறேன். ஸோ ஓவராலாக ஃபைனலாக வந்து நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னு வந்து கேட்டுட்டிங்கன்னா, நான் ஏதோ இப்போ யூடியூபராக இருக்கிறதுனால நான் தப்பிச்சிட்டேன், ஓகேங்களா? ஸோ என்னை மாதிரி இந்த மாக்கா மாதிரி எதுவுமே வந்து புரியாமல் சும்மா மக்கப் படிக்கிறது, சும்மா போய் எழுதி விடுறது, இந்த மாதிரி தான் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த எஜுகேஷன் எந்த வகையுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. நாலேஜை வளர்த்துக்குங்க, என்ன படிக்கணும் அது புரிஞ்சு படிங்க. அது உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட போய் கேளுங்க, எத்தனை தடவை வேணால் கேளுங்க. அது சொல்லி தந்தே ஆகணும், சொல்லி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடவே அப்படி சொல்கிறதுக்கு அவங்க வந்து உரிமையே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு எத்தனை தடவை வேணால் போய் கேளுங்க. ஜாலியாக இருங்க, ஜாலியாக படிங்க, என்ன படிக்கணும் புரிஞ்சு படிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய், டேக் கேர்.